அதாவது கோகுல், இப்போ எடப்பாடி வந்து பார்த்தீங்கன்னா காமராஜருக்கு அப்புறம் இந்த குளம், குட்டை, ஆறு இதெல்லாம் தூர்வாடுறதுல எடப்பாடிக்கு நிகர் எடப்பாடி தான். அதில் காளிங்கராயருக்கு அப்புறம் புதுசாக ஒரு வாய்க்காலை வந்து வெட்டி கொண்டு போய் அதில் வந்து தண்ணி வாய்க்காலை வெட்டி நேராக கொண்டு போனால் இதுக்கு வந்து விவசாயிகளுக்கு பயன்படாது, அதை அடிச்சிட்டு போயிருங்கிறதுல நாகபாம்பு வந்து எப்படி இப்போ நெளிஞ்சு நெளிஞ்சு போகுமோ அந்த மாதிரி தான் வாய்க்கால் வெட்டி கொண்டு போய் கொடுமுடி பக்கத்தில் கொண்டு போய் சேர்த்தார். அது எத்தனை லட்சம் ஏக்கர் வந்து அதை பயனளிச்சது. அந்த மாதிரி இந்த இதில் பவானியில் வந்து வர்ற தண்ணி எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல விவசாயிகள்லாம் கேட்டுட்டு இருந்ததில் அது இல்லாமல் இதில் வந்து பவானியிலிருந்து மோட்டர் வச்சு திரும்பி கொண்டு வந்து இங்கே 70 வருஷமாக கோரிக்கை. அது அவனாசி அத்திக்கிழவு திட்டம். அது நிலத்தடி நீர் செறிவூட்டு திட்டம்னு பேர் அதுக்கு. ஸோ அந்த கொண்டாந்து குளங்குட்டையில் தண்ணி தேக்கி வச்சு பண்ணால் அது நிலத்தில் எர்த் சோர்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகி நீர் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிக்கும். அது வந்து எல்லாருக்கும் பண்டம்பாடிகளுக்கு, மக்களுக்கு, விவசாயத்துக்கு எல்லாமே. அவனாசியில் பூமி விற்கிற ஆளுகள்லாம் விற்கிறது இல்லைங்க, விற்கிறது கம்ப்ளீட்டாக தென்னம்பழம் ஓட்டாங்க. ஆமாம், பூமியை விற்கிறது இல்லை, எல்லாம் அவங்கவுங்க சைட்டுக்கே கொடுக்கறது இல்லை. நமக்கு தோட்டத்துக்கு இப்போ பெருமையாக நினைக்கிறான். ஆமாம், பெருமையாக போச்சு.